안녕. Good morning. It's time to get up. 자기야 일어나. 자기야. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சராக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சராங்கி எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நாம் இன்றைக்கி ஹோபி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒன் ஷூட் எஃப்எஃப் என்னால் ரெடி பண்ண முடியல. பட் இன்றைக்கி 2 செல்லக்குட்டீஸ்க்கு பர்த்டே. அவங்க நேம் வந்து இமசினி. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி இமசினி. அவங்க வந்து ஸ்ரீலங்கா ஆர்மி கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வெல்கம் டு அவர் சேனல்டா. சாரி, நீ ஒன் ஷூட் எஃப்எஃப் கேட்டிருந்தா, பட் என்னால் ரெடி பண்ண முடியல செல்லக்குட்டி. அண்ட் தென் இன்னொரு செல்லக்குட்டிக்கு பர்த்டே. அவங்க பேர் வந்து ஹையூ. இன்றைக்கி அவங்க ஜேகேஎஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. சாரி செல்லக்குட்டி, இன்றைக்கி வந்து என்னால் எஃப்எஃப் ரெடி பண்ண முடியல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேஸ் செல்லக்குட்டி ஹையூ. பிகாஸ் ரெய்னி அப்படிங்கிறனால ஹோல் ஃபேமிலி, இது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிறனால நிறைய பேர் இருந்தாங்க. நைட்டு நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் நைட்டும் வந்து மழை பெஞ்சனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ஓவராக இருந்துச்சு. அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. சாரி செல்லக்குட்டீஸ், அக்காவை கோச்சிக்காதீங்க, ஓகேவா? அண்ட் தென் நம்ம கமெண்ட் ரீட் பண்ணிவிட்டு எஃப்எஃப்பில் போயிடலாம். திவ்ய தர்ஷினி, ஐ லவ் யுவர் வாய்ஸ் அக்கா, ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. வெல்கம் டு அவர் பிடிஎஸ் ட்ரீமி வேர்ல்ட். அண்ட் தென் எல்சா தி ஸ்னோ குவீன், ஹாய் அக்கா, ஐ ரீசென்ட்லி காட் டு நோ யுவர் சேனல் அண்ட் இட்ஸ் ஆசம். ஐ கேனாட் கெட் எனஃப் ஆஃப் இட்ஸ். யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்மூத்திங் அண்ட் ரியலி நைஸ் ஸ்டோரிஸ். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் 12 கிரிசோனா, Akka, I am new to this channel, but I am your involved sister and mainly your cutie voice, your cutie mistake making me love you more. Thank you so much Chalakutty, love you lots. Kerala Omi Girls, Akka, I am new subscriber from Kerala, my name Dilshana. Oh wow, lovely name. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்காவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அக்கா உங்களுக்கான பெஸ்ட் எஃபர்ட் மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன், ஓகேவா? அண்ட் தென் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்செட் போட்டு கண்ணை மூடி இமேஜின் பண்ணி ஸ்டோரியை கேளுங்க. அப்போ தான் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்ற பாட்டு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரியோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும், ஓகேவா? போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வீக்கிட்ட இன்றைக்கி நைட்டு நான் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோபிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வீயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது இப்போயே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு வி. அந்த டைமில் கரெக்டாக ஹோபி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். எஸ், ஹோபி இதை விஷயமாக பேசுகிறதுக்காக தான் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பார். பார்த்தா நீங்கள் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா ஸ்பீக்கர் போட்டு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹோபி வி வரணுன்னையும் உடனே ரூமுக்கு போயிடுறாரு, ஓகேவா? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வி வந்து உங்ககிட்ட பேசலான்னு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு உடனே ஹோபி எதையுமே கேட்காத மாதிரி அவர் கேபினுக்கு போயிடுறாரு, ஓகேவா? மறுபடியும் வி எந்திரிக்கும் போது கரெக்டாக மறுபடியும் உங்ககிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன மறுபடியும் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வி அட்டன் பண்ணுறாரு. என்னடி சொல்லு, இப்போ தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வியும் சொல்கிறாரு. ஹோபிக்கு பிடிச்சது என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன் திடீர்னு அதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வியும். சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனுக்கு பிடிச்சது ஒன்று டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டான்ஸா? அதெல்லாம் என்னால் ஆடி காட்ட முடியாதே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வாட், ஆடி காட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீ வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இன்னொன்று அவனுக்கு டிவிடி டிவியில் வந்து படம் பார்க்குறது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வேணாம் வேறு ஏதாவது பொருள் மாதிரி ஏதாவது திங்ஸ் மாதிரி சொல்லுமாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வேறு என்ன அவனுக்கு ஃபேஷன் கிளாத்னால் ரொம்ப பிடிக்கும்டி. அவனுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிக்கும் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அங்கே வி எதுக்குடி அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஃபோனை கட் பண்ணதும் இவ வந்து வேணும்னா கால் பண்ணுறா, அவள் பதில் தெரிஞ்சதும் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எதாவது பதில் சொல்கிறாளா இவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹோபிக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வராரு. ஹோபி வந்து எப்பயும் போல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்டா அப்படின்னு வந்து கேஷுவலாக பேசுகிறாரு, ஓகேவா? யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி நல்ல மூடில் தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நம்மட்டே யோன் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணணும்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாட், நம்ம வீட்டில்? ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ஒன்றுமே தெரியாத மாதிரி. டே, எனக்கு தெரியும் நீ என் மேலேயும் யோன் மேலேயும் கோவமாக இருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. சாரிடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
ஆமாம் உண்மைதான், நான் கோமா தான் இருக்கேன், ஆனால் யோன் மேலே இல்லை, ஓ மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், அவளுக்கு என்னை பற்றி அவ்வளோக்கா தெரியாது, அதனால் அவன் உண்மையை மறைச்சதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் உனக்கு இத்தனை வருஷமாக என் கூடயே இருக்கா, உனக்கு என்னை பற்றி தெரியாது, இந்த உண்மையை அவள் சொல்லலைனாலும் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா, நான் சொல்லலான் தான் இருந்தேன், ஆனால் அவள் சொல்ல வேணான்னு சொன்னனால தான் கொஞ்சம் தயங்கினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் அவள் சொல்ல வேணான்னு சொன்னால் அப்போ நீ எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டல்ல, மறைச்சிருவல்ல, அப்போ என்னை விட உனக்கு அவள் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. சே எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொய் சொல்லாதடா, அப்படி முக்கியமாக இருந்திருந்தா நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருப்ப, மறைச்சிருக்க மாட்டேன் நீ இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் உனக்கு யோனுக்கு என்னன்னு சொல்லி, அப்போயாவது நீ உண்மை சொல்லியிருப்பல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹோபி. இப்படி சொல்லிவிட்டு ஹோபி வந்து சேரை விட்டு எந்திரிச்சு ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கார். ஓகேவா, அதனால் நம்ம பக்கத்தில் போகிறாரு. ஹோபிக்கிட்ட போய் உடனே ஹக் பண்ணிவிட்டு சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாரு. உடனே நம்ம ஹோபியும் செல்லமாகும் நம்ம வந்து பிடிச்சி தள்ளி விடாரு. நீ ஒன்றும் எனக்கு கொஞ்சம் வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இருந்துட்டு மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. சாரிடா மச்சான், நான் தான் சொல்லியிருக்கணும், நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுடா ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஹோபி வந்துட்டு உன் மன்னிப்பும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹோபி. நான் வேணா அவன் காலில் விழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹோபியை. இந்தா விழு அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டுறாரு ஹோபி. ஒரு பேச்சுக்கு சொன்னால் உண்மையாகவே காலில் விழணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா என் காலில் விழுந்தேனா தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம வந்துட்டு சரிடா, யார் கால்லையோ விழுறேன், உன் காலில் விழுறதில்ல, நான் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிறாரு. ஓகேவா, உடனே ஹோபி வந்துட்டு உடனே ஹக் பண்ணிக்கிறாரு டேவை வந்து கீழே விழுகாமல். நான் வந்து ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்காக என் கால் மட்டும் இல்லை யார் கால்லையும் நீ விளையாடுறது எனக்கு பிடிக்காது, தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. தெரியும், நானும் வேணுனே தான் விளையாடுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு நம்ம தெரியும் இப்போ என்ன அவள் வந்து அங்கே ஸ்டேட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹோபி. ஆமாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம உடனே ஹோபி வந்துட்டு ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அவன் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்லாம் கொடுக்குறாரு நம்ம ஹோபி கன்னத்தில். அதுக்கு இப்போ எதுக்குடா ஏன் கன்னத்தை எச்சில் பண்ணுற நீ அப்படின்னு வந்து சொல்லி தொடக்கிறாரு ஹோபி. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், நீ என்ன சொல்லுவியோன்னு பயந்துட்டே இருந்தா தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, போய் ஒர்க்கை பாருடா முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹோபி. உடனே நம்ம சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு போயிடுறாரு. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓனர் நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறீங்கன்னா நேராக ஷாப்புக்கு தான் போகிறீங்க, ட்ரெஸ் ஷாப்புக்கு. ஓகேவா, பிகாஸ் நம்ம சொல்லிட்டார்ல ஹோபிக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சர்ச் பண்ணுறீங்க. பார்த்தா ரொம்ப ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, அவங்கக்கிட்ட அமௌண்ட் வேறு கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப கம்மியாக எடுத்தால் நம்மளை சீப்பாக நினச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம தகுதியானவரா, நம்ம கோபம் வந்து தகுதியானதா அப்படின்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஓகேவா, என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை இதுலேயே வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ட்ரெஸ்ஸு, கண்டிப்பாக ஹோபிக்கு இது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை எடுக்கிறீங்க. ஓகேவா, அமௌண்ட் ஆனால் கொஞ்சம் பத்தலை. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்ற யார்கிட்டையும் கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, நேராக நம்ம தான் வந்து கால் பண்ணுறீங்க, ஸ்டோர்லேருந்தே கால் பண்ணுறீங்க நமக்கு ஓகேவா, எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மாமா எனக்கு இவ்வளோ காசு வேணும் போட்டு விடு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி திடீர்னு இவ்வளோ அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேணும், நீ இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொடுக்குறேன், நானா உனக்கு வேணுமான்னு கேட்டால் கூட வேணான்னு சொல்கிறவா இன்றைக்கி நீயா ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் கொடுக்காம இருப்பேனாடி, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதை விட அமௌண்ட் வந்து அதிகமாகவே போட்டுட்ருக்காரு ஓகேவா. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்ட் பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பேக் பண்ணி வாங்கிட்டு ஷாப்புக்கு வந்துட்டீங்க. ஓகேவா, இப்போ வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமும் ஆயிடுச்சு. நீங்கள் க்ளீன் பண்ணுவோம்ல லாஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. வாசலையே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி வருவானா, வருவானா அப்படிங்கிறத விட ஹோபி வருவானா, அவன் நம்மளை மன்னிச்சிட்டானா, என்ன சொன்னா, எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஒரு பக்கம் கியோமிக்கு ஃபோன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நம்மக்கிட்டேயும் ஃபோன் இல்லை, ஃபோன் வேறு வாங்காமல் வேறு இருக்கும், வாங்குறதுக்கு வேறு காசு இல்லையே, இந்த இதுக்கே வந்து காசு வீக்கிட்டு தானே கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் நினச்சிட்டு வாசலையே பார்த்துட்ருக்கீங்க செம்ம ஆர்வமாக. கியோமி வராங்க உங்ககிட்ட. யோன் என்ன வாசலையே பார்த்துட்ருக்க, ஹோபி வரானான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி, அவன் என்ன சொன்னான், தங்கறதுக்கு ஏற்றுக்கிட்டானா இல்லையா எதுவுமே தெரியல, எதுவுமே ஃபோன் பண்ணலடி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
அவர் ஃபோன் பண்ணல, நீ ஃபோன் பண்ணி பேசியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கொடுக்குறாங்க. சே ஒரு வேளை பக்கத்தில் ஹோபி இருந்தான்னா வேணாம் அவங்களே வரட்டுண்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவ்வளோ ஆர்வம் ஹோபி கூட போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் எங்கள் அம்மா கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ அப்போ நீ உங்கள் அம்மா கூட போய் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, ஹோபி கூட அப்போ நீ ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஹோபி அந்த வீட்டில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கியோமி. அவனும் இருப்பான் அப்படின்னு வந்து இழுக்கிறீங்க. நீ சொல்கிறதுலே எனக்கு நல்லா புரியுது உன்னோட ஹாப்பினஸ்க்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு. கவலைப்படாத, ஹோபி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, நீ அவர் கூட தான் ஸ்டே பண்ண போகிற, எப்படியாவது உன் லவ்வை சொல்லப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கியோமி. இவ வேற லவ் சொல்கிறதுலையே குறியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதை பார்க்கலாண்டி, அப்புறம் சொல்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கியோமி பார்த்துட்டு, என்னடி ஹோபி வருவாருன்னு பார்த்தா இவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜீஹூன் தான் வந்துட்டுருப்பாரு. இவன் இதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கீங்க. நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. ஜீஹூன் வந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக ஹாய் யோன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல், சொல்லுங்கள் சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, என்ன ஆர்டர் பண்ணுறீங்க, நாங்கள் ஷாப் வேறு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜீஹூன் வந்துட்டு, யோன் அப்போ என்கிட்ட நீ பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் இது வந்து ஒர்க்கிங் டைம், நான் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவேன்னா அந்த மாதிரி தான் பேசுவேன், நீங்கள் என்னோட கஸ்டமர், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நான் எதுவும் ஆர்டர் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜீஹூன். ஓ அப்படியா, அப்போ தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா. ஆனால் ஜீஹூன் போகாமல் உங்கள் பேக்லேயே வந்துகிட்டே இருக்கார். நீங்கள் உடனே இப்போ எதுக்கு என் பேக்லேயே வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹூன் சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஷாக் ஆகி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு உன்னோட மன்னிப்பு தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மன்னிப்பா என்கிட்டயா, நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட முதலாளி, நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா, நான் மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் யோன் ஏன் இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேறு எப்படி பேச சொல்கிறீங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சாரி யோன், எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சர்வன் சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, அப்பா பேசினது தப்பு தான் மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் பேசினதில் எந்த தப்புமே இல்லையே, நீங்கள் பண்ணதை தானே அவர் சொல்லி காட்டினாரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி நடந்துக்க போய் தானே அவர் அப்படி சொல்லி காட்டினாரு, என்ன பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் இதெல்லாம் கேட்கணும்னு தலையில் எழுதியிருக்கும் போல், அதனால தான் அதெல்லாம் நானும் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சாரிடி யோன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்கள் சாரி எனக்கு தேவையில்லை சார், தயவு செஞ்சு ஷாப்பை விட்டு வெளியே போகிறீங்களா, நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இனிமேல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நீங்கள் என் ஃப்ரெண்டும் கிடையாது, நானும் உங்கள் ஃப்ரெண்ட் கிடையாது ஓகேவா, தயவு செஞ்சு இந்த ஷாப்பை விட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே நம்ம ஜீஹூன் வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. யோன் ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்களா அந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு ஜீஹூன் என்ன பண்ணுற, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு ஓனர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்களும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஓகேவா. நீங்கள் அந்த ஷாப்பை விட்டு வெளியே போகிறீங்க ஓகேவா. போக போக அந்த லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உடனே ஜீஹூன் இருந்துட்டு கேட்குறாரு, எங்கே போகிறா, லக்கேஜ்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சிக்கிறாரு ஷாப்புக்கு வெளியே. உடனே ஜீஹூன் வந்துட்டு, ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா, வேறு எங்கேயாவது ஸ்டே பண்ண போறியா, இல்லை ஊருக்கு போறியா, எங்கே போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வா இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்கா, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி உரிமையில் வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, அதுவும் அங்கே அவ்வளோ தூரம் என்னை அசிங்கமாக பேசின இடத்துக்கு என்னை வர சொல்கிறீங்களா நீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் சாரி கேட்குறேன்லடி, சாரிடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு சாரி சொல்லாதீங்க ப்ளீஸ், நீங்கள் சாரி சொல்கிறனால எந்த பிரச்சனையும் வந்து தீர போகிறதில்ல, அவர் சொன்னதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு ஆக போகிறதில்ல ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறனால தானே அவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அவர் ஏன் அப்படி பேசினான்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன் பட் நான் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. தயவு செஞ்சு கையை விடுறீங்களா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹூன் கிட்டே சொல்கிறீங்க. ஜீஹூன் வந்து இன்னும் கையை விடாமையே எங்கடி போகிற ப்ளீஸ் டி என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், நீயும் இப்போ என்னை வெறுத்துட்ட அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ப்ளீஸ் யோன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உடனே ஜீஹூன் கையை விடு, எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா பப்ளிக் பிளேஸில் ஸ்டோருக்கு முன்னாடி, ஜீஹூன் விளையாடாத ப்ளீஸ், நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால கடைசியில் உன்னதான் தப்பாக நினைப்பாங்க, கையை விடு ஜீஹூன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
பட் ஜீஹூன் வந்துட்டு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னை தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நான் வந்து உன் கையை விட மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, என் கூட எப்பயும் போல் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லு, அப்போ தான் நான் கையை விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து உங்களை பிடிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீங்களும் பார்க்குறீங்க, ஜீஹூனும் பார்க்குறீங்க. பார்த்தா ஹோபி. எஸ், ஹோபி தான் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஜீஹூன் கைக்கிட்டேருந்து. கையெடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹோபி ஜீஹூன் கிட்ட. உடனே ஜீஹூன் வந்துட்டு கையை எடுறாவா, அப்பெல்லாம் எடுக்க முடியாதுடா, அது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனை, இதில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜீஹூன். உடனே நீங்களும் ஜீஹூன் பிரச்சனை வேணாம், பிரச்சனை பெருசாக, அது தயவு செஞ்சு கையை விடு ஜீஹூன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. விட முடியாது யோன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜீஹூன். ஹோபியும் கையை எடுக்க போறியா இல்லையாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எடுக்க முடியாதுடா, இப்போ என்னடா பண்ணுவ நீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஹோபி அவசரப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜீஹூனை அடிச்சிட்றாரு. நீ ஜீஹூனும் என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜீஹூன் வந்து ஹோபியை அடிச்சிடறாரு. ஓகேவா, 2 பேரும் அடிக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்துட்டு ஹோபி 2 பேரும் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜீஹூன் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. யோன் நீ சொல்லு, அவனை போ சொல்லு, தயவு செஞ்சு போ சொல்லு யோன், என் கண்ணு முன்னாடி நிற்க வேணான்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு ஜீஹூன் என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவனை போ சொல்லு யோன், உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பாண்டிங்காவது இருக்குது, ஆனால் அவனுக்கும் உனக்கும் என்ன இருக்குது, அவன் ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடுறான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஹோபி வந்துட்டு அவள் என்னோட பர்சனல் செக்யூரிட்டி, அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை கேட்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜீஹூன் வந்துட்டு சிரிக்கிறாரு. என்னது பர்சனல் செக்யூரிட்டியா, அதான் வேலையை விட்டே தூக்கிட்டே, அப்புறம் என்ன பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டே வந்து கையை பிடிச்சிக்கிறாரு மறுபடியும் ஹோபி. ஓகேவா, அவங்க கையை இன்னொரு கையை பிடிச்சிருக்காரு. அவர் இந்த பக்கம் இழுக்கிறாரு, ஜீஹூன் இந்த பக்கம் இழுக்கிறாரு. 2 பேர்த்துக்கு இடையில மாட்டிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜீஹூன் வந்துட்டு அவனை போ சொல்லு யோன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹோபி வந்துட்டு நீ முதல்ல கையை விடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜீஹூன் வந்துட்டு அப்போ கம்பெனியில் எல்லோரும் சொல்கிற மாதிரி நீ யோனை லவ் பண்ணுறியா, அதனால தான் இவ்வளோ உரிமையாக அவளை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோபி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே ஆமான்னு சொல்லு ஹோபி, நான் அவளை லவ் பண்ணுறேன், அந்த உரிமையில் தான் கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியல உங்களால். ஹோபி வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிறனால ஜீஹூன் மறுபடியும் நீ எந்த உரிமையில் அவள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லு, நான் அவள் கையை விடுறேன் அப்படின்னு வந்து ஜீஹூன் சொல்கிறாரு. பட் எதுவுமே ஹோபி பேசாமையே நிற்கிறாரு. அந்த டைமில் இன்னொரு கை வந்து உங்கள் கையை வந்து பிடிக்குது. அது யாருன்னா நம்ம டே தான் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஹோபி ஒரு கை பிடிச்சிருப்பார்ல, அந்த கையை தான் வந்து டேவும் வந்து பிடிக்கிறாரு. ஓகேவா, உடனே டேவை பார்த்துட்டு ஜீஹூன் சொல்கிறாரு, என்னடா உனக்கு வேற தனியாக சொல்லணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம டே சொல்கிறாரு, யோன்கிட்ட உரிமை இருக்கிறவங்க தாராளமாக அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஜீஹூன் வந்துட்டு ஆமாடா, அவகிட்ட உரிமை இருக்கிறவங்க தாராளமாக அவளை கூட்டிகிட்டு போகலாம், யாரும் வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, எனக்கு அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற உரிமை இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், கையை பிடிச்சிருக்கேன், அதே மாதிரி உங்ககிட்டையும் என்ன உரிமை இருக்குன்னு சொல்லுங்கள், தாராளமாக நான் கையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹூன் சொல்கிறாரு. ஓ அப்படியா, என்னையும் உண்மையை சொல்லிட்டுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வேணாவி அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க, இதுக்கு மேலே நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது, நான் சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம டே. உடனே ஜீஹூன் வந்துட்டு என்னடா ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, என்ன உரிமை இருக்குது உங்கள் 2 பேர்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம டே சொல்கிறாரு, யோனை கட்டிக்கு போகிறவங்கிற உரிமை எனக்கு இருக்குது, நான் அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த உரிமையில் நான் கூட்டிகிட்டு போகலால அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக கையை பிடிச்சி இழுத்துறாரு நம்ம டே ஜீஹூன் கையிலேருந்து. இப்போ ஜீஹூன் வந்து கையை வந்து விட்டுறாரு. ஓகேவா, ஜீஹூன் மட்டும் கையவில்லை, ஹோபியும் அதுக்கப்புறம் கையை விட்டுறாரு. நீங்கள் ஹோபி கையவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் கூட கவனிக்காமல் ஹோபி கையை விட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இப்போ தாராளமாக இந்த உரிமையில் அவளை நான் கூட்டிகிட்டு போகலால, அதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு டே. உடனே ஜீஹூன் வந்துட்டு என்னடா விளையாடுறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. விளையாடுறோமா, ஓ இப்போ நான் சொன்னால் நம்ப மாட்டல, இப்போ அவளே சொல்லுவா கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யோன் சொல்லிட்டு வாடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆமாம், என் மாமாவை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவருக்காக தான் நான் சவுத் கொரியா வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. ஓகேவா, இதை கேட்டதும் ஜேஹோப்புக்கும் செம்ம ஷாக்கு, நம்ம ஜீஹூனுக்கும் செம்ம ஷாக்கு. அப்படின்னு சொன்னதும் நம்ம டே இப்போ புரியுதா எந்த உரிமையில் நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, இனிமேல் யோன் சொல்லிட்டு அவகிட்ட பேசணுன்னு கூட ட்ரை பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு காருக்கு. ஓகேவா, லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹோபியும் எதுவும் பேசாமல் வந்துடுறாரு. நீங்கள் வந்து பேக் ஷீட்டில் இருக்கீங்க, ஹோபி ஃப்ரண்ட் ஷீட்டில் உட்காந்துருக்காரு. நம்ம டே தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஓகேவா, இங்கே நம்ம ஜீஹூனுக்கு செம்ம ஷாக்.
ஜீஹுனுக்கு ஷாக்காக இருக்கோ இல்லையோ நம்ம ஹோபிக்கு செம்ம ஷாக். பிகாஸ் ஹோபிக்கு தெரியும் அக்கா பொண்ணு சவுத் கொரியா வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் வீக்காக தான் வந்திருக்கா, வியை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அதனால் இன்னும் செம்ம ஷாக்காக இருக்குது ஹோபிக்கு. ரொம்ப நேரமாக எதுவுமே பேசாமல் 3 பேர் போயிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் நம்ம டே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏண்டி அவன் தான் கையை பிடிச்சி இழுத்தானா அந்த கையை தட்டி விட்டு உனக்கு வர தெரியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே உங்களை வந்து திட்டுறாரு. நான் என்னமோ வேணும்னே ஆசையாக அவன் கையை பிடிச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ, நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் கையை எடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க டே கிட்ட. நல்லா எடுத்துட்டு கையை, இப்போ பார்த்தியா எவ்வளோ தூரம் பிரச்சனையாயிருச்சு, உன்னால் ஹோபிக்கும் ஜீஹூனுக்கும் மறுபடியும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு நானா வர சொன்னேன், நானா வந்து சண்டை போட சொன்னேன் எனக்காக அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இன்னமும் இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒத்துமையாக இருந்த மாதிரியும் இப்போ நான் வந்து தான் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை மூட்டி விட்ட மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே டே இருந்துட்டு நான் அப்படி சொல்ல வரலடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பின்ன என்ன அவர் வரட்டி ஏன் நீ வந்திருக்க வேண்டியதுனா ஸ்டார்டிங்லே, இப்போ வந்து நீ அந்த உண்மையை சொன்னதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் ஸ்டார்டிங்கே வந்திருப்பேன், ஹோபி தான் நீ போனால் பிரச்சனை பெருசாயிரும்னு சொல்லிட்டு என்னை வர வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டே. அப்போ நீ பண்ணதான் தப்பு, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ கூட நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாரு. நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க 2 பேருமே. உடனே ஹோபி பொறுத்து பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே எதுவுமே பேசாமல் அமைதியாகிடுறீங்க. 3 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனது உங்கள் அம்மா உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஈவினிங் நேரமே வா ஷாப்பிங் போகலாம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. அதனால் போனதும் வேகமாக வந்து யோன் ஏண்டி நீ லேட்டாக வந்தா, நான் உனக்காக எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, நீ வருவேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட ரீச் ஆக மாட்டேது, என்னடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேற பதிலுக்கு கத்துறாங்க உங்ககிட்ட. அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வி மேலே இருந்த டென்ஷன், ஹோபி மேலே இருந்த டென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக அவங்க அம்மா கிட்ட கொட்டிடுறீங்க. ஏன் உனக்கு ஷாப்பிங் போகிறது தான் முக்கியமா, ஏன் ஷாப்பிங் இந்தியாவிலலாம் இல்லையாம்மா, கொரியா வந்து தான் போகணுமா, இங்கேயே அவள் செம்ம டென்ஷனில் இருக்கா, ஒழுக்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்கள் அம்மா ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகேவா. நேராக அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா இப்போ நான் என்னடி கேட்டேன், எதுக்கிட்டு இப்படி கத்திட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்மகிட்டே இருந்துட்டு அக்கா விடுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே உங்கள் அம்மா வந்துட்டு ஏன்டா அவள் ஏன்டா இப்படி கத்திட்டு போகிறா, அவளுக்கு என்னடா பிரச்சனையாம்மா, நீங்களாம் இருக்கும்போது அவளுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எதுக்குடா அவள் கத்திட்டு போகிறா, நான் என்ன ஷாப்பிங் போகலான்னு தானே சொன்னேன், அதுக்கு எப்படி கத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா உனக்கு என்ன ஷாப்பிங் தானே போனோம், மார்னிங் நீ போய்க்குவியா விடுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாரு டே. உடனே ஹோபியும் ஆமாம் ஆண்டி நீங்கள் மார்னிங் போய்ப்பீங்களா விடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. உடனே உங்கள் அம்மா வந்துட்டு சரி எல்லோரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹோபி நீயும் தான்ப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண்டி நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரோம், நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு வந்து ஹோபி சொல்லிடுறாரு. டேவும் ஆமாக்கா நீ போய் எடுத்து வை, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லோரும் டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க, ஹோபி டே எல்லாருமே ஓகேவா. ஆனால் நீங்கள் வரல. டே கேட்குறாரு எங்கக்காவ அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வரமாட்டேன்ட்டாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கிருந்தே. யோன் சாப்பிட வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஹோபி கூட யோன் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு கூட நீங்கள் எந்த பதிலுமே பேசல. அங்கே ரூம்குள்ளே திட்டிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. சொல்ல வேண்டிய இடத்துலலாம் சொல்லாமல் இருந்து போட்டு இப்போ வந்து சாப்பிடவான்னு வேற கூப்பிட்றாரு. எந்த உரிமையில் சாப்பிடவான்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை திட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் ஜீஹுன் கேட்டப்ப அவளை நான் லவ் பண்ணுறேன், அந்த உரிமையில் நான் கூட்டிகிட்டு போவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டியதானே. அப்போ எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாக வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிக்கிறீங்க ஆமாம் ஹோபி ஏன் அப்படி சொல்லணும், அவன் லவ் பண்ணுறானான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவன் ஏன் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டும் பேசிக்கிறீங்க. நம்மளும் அவன்கிட்ட லவ்வை சொல்லலை, நம்மளே லவ் சொல்லாத போது அவன் லவ் சொல்லணும்னு என்ன இருக்குது, எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறையோன் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. அவனுக்கு வேற என்கேஜ்மெண்ட் ஆக போகுது 10ஆவதுக்கு, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அப்படி சொல்லுவான், அதுவும் அவங்க அண்ணா கிட்ட, இதெல்லாம் ஏன் நீ யோசிக்காமல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ யோன் வர நீ யோபி பைத்தியமாகவே ஆயிடுவ போல், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற யோன், இதெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டும் பேசிக்கிறீங்க. இனிமேல் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம எப்பயும் போல் இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க பேசிக்கிட்டே ஓகேவா. அந்த டைமில் கூப்பிட்டு பார்த்தாங்கல்ல, உடனே நம்ம இருந்துட்டு இவளை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கே வராரு. நேராட்டி வந்ததும் சாப்பிட வாடி, கூப்பிட்றது காதில் விழல, எவ்வளோ மணி நேரம் கூப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது சாப்பாடு வேணாமா, உன் கோவத்தை என்கிட்ட காட்டு, அது ஏன் சாப்பாட்டில் காட்டுற அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
ஐயோ நீ வேற ஏன்டா என் கோபம் உன் மேலே இல்லை ஹோபி மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. வாடின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு நம்மட்டே. நீங்கள் நான் வேணான்னு சொல்கிறேன்ல மாமா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உன்னை இப்படி சொன்னாலாம் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாங்களா அந்த மாதிரி தூக்கிட்டு வராரு. நீங்கள் உடனே அடிக்கிறீங்க. டி மாமா என்னடா பண்ணுற விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொன்னால் நீ வரமாட்டல்ல அதான் இப்படி தூக்கிட்டு போகிறேன். இப்போ என் மேலே இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சுல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஐயோ எனக்கு கோவமே இல்லை என்னை இறக்கி விட்றா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் இறக்கிலாம் விட மாட்டேன் உன்னை டைனிங் டேபிள் தூக்கிட்டு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே வராரு. ஐயோ ஹோபி வேற பார்க்குறான் இறக்கி விட்றா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. யார் பார்த்தா எனக்கு என்னடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு தான் 1008 ப்ராப்ளம். ஆல்ரெடி அவன் என் மேலே கோவத்தில் இருக்கா. இதெல்லாம் பார்த்தா என்னடா நினைப்பான் இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரியே அடிக்கிறீங்க வீயை போட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் இறக்கியே விடுறாரு டைனிங் டேபிள் கிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது ஹோபிக்கு லைட்டாக இப்போ தான் ஜெலஸ் வந்து ஆரம்பிக்குது. பார்த்துட்டு ஹோபி எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகேவா எதையுமே பார்க்காத மாதிரி. உங்களை இறக்கி விட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு இவ்வளோ மணி நேரம் நான் கற்றுனே வந்தியாடி இப்போ மாமை வந்ததும் வந்துட்டல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போயும் நானா வரல பார்த்தல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு தாண்டி உன் மாமா உனக்கு வேணுங்கிறது யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டான் ஆனால் உங்கள் மாமா சொன்னால் மட்டும் கேட்குறல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா ஆல்ரெடி செம்ம டென்ஷன் இருக்கேன் நீ இன்னும் வந்து ஏற்றி விடாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஆனால் ஹூபி வந்து பாதி சாப்பாட்டிலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எல்லாருமே ஏன் சாப்பிடாம எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆனால் எதுவுமே பேசல வாயை திறந்து. இல்லை போதும் ஆண்டி நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே என்னடா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா எனக்கு பசி இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 3 பேருமே ரூமுக்கு போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு இழுத்து போத்தி படுத்துடுறீங்க. பிகாஸ் உங்கள் அம்மா வந்தால் ஏதாவது பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கா. உடனே சரி தூங்கிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் உங்கள் அம்மா படுத்து தூங்கிடுறாங்க. பட் நீங்கள் தூங்கவே இல்லை. ஓகேவா உங்களுக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரமாக ஹூபி பற்றியே நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சரி ரூமை விட்டு வெளியே போயிட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி கார்டனில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நம்ம ஹோபியும் வந்து தூங்கியிருக்கவே மாட்டார். உங்களை தான் நினச்சிட்டே இருந்திருப்பார். யோனும் வீயும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கல்ல அவன் யோனை தூக்கிட்டு வந்தால் எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. டாக்டர் சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம யோனை லவ் பண்ணுறோமா அதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிலாம் திங்க் பண்ணியிருப்பார். அவருக்கும் தூக்கமே வந்திருக்காது. சரி வெளியே கொஞ்சம் நேரம் போய் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஹோபியும் வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து தனியாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. என்ன தூக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க பக்கத்தில் வந்து பேசுகிறாரா. நீங்கள் 1 நிமிஷம் அப்படியே பயந்தே போயிடுவீங்க. பார்த்தா ஹோபி என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்ன இப்படி திடீர்னு வந்து பேசினா பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் தூக்கவில்லையா இப்படி பனியில் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் நீங்களும் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன் தூக்கவில்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. ஆமாம் தூக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் தூக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. உடனே நீங்கள் ஏன் தூங்கலை உங்களுக்கு ஏன் தூக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ.